விசிகா வந்து ஒரு சாதி கட்சி ரவுடிசம் பண்றவங்க. திருமாவளுடைய கார் ஒரு அட்வொகேட் வண்டி பல விதம் நீங்க ஓட ஓட போட்டு அவரை துரத்தி அடிச்சவங்க தானே. விசிகா மட்டும் இல்ல தோழர், நீங்க வந்து வேற எந்த கட்சி தலைவர்ல யார் வந்தாலும் சரிதான், அவங்க வந்து அடிக்கதான் செய்வாங்க. அவங்க கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதைமல் உத்திய மாற்றுவோம். திருமாவளவன் இல்லாத தமிழ்நாட்டு அரசியல எதுவுமே இல்ல. பாமக திமுக கூட்டணியில வந்துட்டா விசிகா இருக்குமா இருக்காதா? டிடி தினகரன் சொன்னாங்க, நாங்க வந்து இபிஎஸ் வீழ்த்துற வரைக்கும் நாங்க ஓட மாட்டோம், நாங்க வந்து உறங்க மாட்டோம், நாங்க வந்து அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க தூக்கு மாட்டு இருந்துக்கலாம். தொடர் வணக்கம். வணக்கம் தோழர். திமுக கூட்டணியில விசிகாவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு தற்போதைய சூழ்நிலைக்கு? ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல், உரிமை மறுக்கப்பட்டோரின் விடுதலை குரல், எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், சிறுபான்மை மக்களின் விடுதலைக்காகவும் எழுச்சிக்காகவும் விளிம்பின மக்களின் அரசியல் அதிகாரத்துக்காகவும் ஓய்வறியாமல் போராடி வருகிற ஒரு ஒப்பற்ற பெருந்தலைவர் எழுச்சி தமிழர்கள் அவர்களை வணங்கி இத்தகைய பதிவு சொல்றேன். அதாவது தற்போதைய நிலவரப்படி எழுச்சி தமிழரின் கொள்கை நிலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில வந்து ஒருபோதும் வந்து பின்வாங்க மாட்டோம். கொள்கை அடிப்படையில நாங்க வந்து கொள்கையில இணைஞ்சு நிற்கிறோம். திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் தோழர். திமுக கூட்டணியில தான் இருக்கீங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. மாற்று கருத்து. ஆனா இதே திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு, பாஜகவோடும் பாமகவோடும் கூட்டணியே கிடையாது, இந்த ரெண்டு கட்சி எந்த கூட்டணியில இருக்காங்களோ அங்க விசிகா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. அந்த நிலைப்பாட்டுல சொன்னாரு. ஆனா நேற்று தினத்துல பாமக எம்எல்ஏ அருள் அவர் என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் பெறாத பிள்ளை தான் திருமாவளவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து எங்களோட நட்பு சக்தியா வந்து எங்க கிட்ட இணங்கி வராங்க. ஏன்னு கேட்டா, கடந்த காலத்துல பார்த்தா அவங்களே வந்து வன்முறையை தூண்டி விட்டாங்க. விசிகா வந்து ஒரு சாதி கட்சி என்பதை சொல்றதை விட அவங்க வந்து ஒரு ரவுடிச கட்சி, அவங்கள ரவுடிசம் பண்றவங்க, அவங்க வந்து வந்து அடங்கமறு திமிரு, அது வந்து ஒரு வன்முறைக்கான சொல்லலா அவங்க வந்து நினைச்சுக்கிட்டு எங்களை எல்லாம் ஒரு தீய சக்தி மாதிரியும் அவங்க எல்லாம் வந்து ஒரு மக்கள் சக்தி மூலமா வந்து காட்டிட்டாங்க மக்கள் மத்தியில. அது உண்மைதானே? இல்ல உண்மையே சொல்ல போனா ஏன்னா சாதி கட்சி. நீங்க சொல்றீங்கல்ல விசிகா இப்படிப்பட்ட கட்சி கிடையாது அப்படின்றீங்க. ஆனா ஒரு திருமாவளுடைய கார் ஒரு அட்வொகேட் வண்டி பல விதம் நீங்க ஓட ஓட போட்டு அவரை துரத்தி அடிச்சவங்க தானே. ஓட இல்ல, அப்ப வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் வராங்க, அவங்கதான் வந்து ஒரு நபரால வந்து இயக்கப்பட்டிருக்காங்க, தூண்டப்பட்டுதான் வந்து எங்க தலைவர் கார், ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய காரு அவங்க வந்து அடிச்சாங்கன்னா வந்து உள்ளார இருக்கிறாரு எங்க தலைவர், கார் போயிட்டு இருக்கு, அவங்க வந்து ஸ்பீட் பிரேக் வேற இருக்கு, எடுக்கவே இல்லை. ஒரு பைபாஸ் ரோடுன்னா அந்த இடத்துல இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்பீட் பிரேக் பொறுமையா தான் போறாங்க. அந்த கார் ஓட்டுனர், எங்க தலைவருடைய கார் ஓட்டுனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலாக கார் ஓட்டுறவர் தான், அவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர், பொறுமையா தான் போறாங்க. ஆனா இவரு அந்த நீங்க சொல்ற பார்த்தா அந்த வழக்கினர் அந்த அவர் வந்து எங்க தலைவர் மீது கிட்ட வந்து இடிச்ச மாதிரியும் அவரே ஒரு கதையை உருவாக்கி, நாங்களும் அப்ப கூட இருக்கிற தோழர் என்ன பண்ணாங்க, வேணாம் சொல்லிட்டு எஸ்கார்ட் போலீஸ் எல்லாம் வந்து தள்ளி விட்டாங்க, பேசினாங்க. அவங்க வந்து வல்கரா வார்த்தை விட்டவனதான் அவங்க வந்து தோழர் அப்புறம் சும்மா இருப்பாங்களா? இது மட்டும் விசிகா மட்டும் இல்ல தோழர், நீங்க வந்து வேற எந்த கட்சி தலைவர்ல யார் வந்தாலும் சரிதான், அவங்க வந்து அடிக்கதான் செய்வாங்க. அவங்க வார்த்தை அது மாதிரி வன்முறை தூண்டுற மாதிரியும் ஒரு தலைவருடைய காரு. அப்ப அது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு காரியம் தான் நீங்க. ஆமா தோழர், அவங்க பண்ணாங்க. இல்ல இந்த அம்மத்துக்கு சொல்றேன், நீங்க சொன்னீங்கல்ல பாமகவுடைய அவங்க வந்து அருள் அவர் எம்எல்ஏ சொல்றாருன்னா, எங்க கூட கூட்டணிக்கு வர அவங்க விரும்புறாங்க. ஆனா நாங்க வந்து சாதிக்கத்துல எப்போ இருக்க மாட்டாங்க. 10.5% இடஒதுக்கீடுல ஒரு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா பெருங்காலத்தூர்ல திட்டமிட்டு மிகப்பெரிய ஒரு வன்முறை கட்ட வைத்து விட்டாங்க. எங்க தலைவர் வந்து வன்முறை என்னைக்குமே அப்படி கட்ட வைத்தது இல்லை. எத்தனையோ மேடையில சொல்லிருக்காரு, ஒரு வன்முறையை கட்டுப்படுத்ததான் ஒரு தலைவன் தேவை, வன்முறையை தூண்ட ஒரு ரவுடி போதும் சொல்றாரு. அது போல எங்களை எல்லாம் தலைவனா வழிநடத்தி கொண்டு இருக்கிற ஒரு போராளி தலைவர் தான். கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதைமல் உத்திய மாற்றுவோம். ஒரு கொள்கை உணர்வோடு நாங்க வந்து களத்துல நிக்கிறோம் தோழர். ஒருபோதும் வந்து எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தலைவராக சொல்ல முடியுமா? சரி, இப்போ விசிகா வந்து கொண்ட கொள்கையில உறுதியா இருக்குது. ஆனா இதே திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்குள்ள எக்காரணத்தை கொண்டும் மதவாதத்தை உள்ள விட்டுறக்கூடாது, சனாதனத்தை உள்ள விட்டுறக்கூடாது, பாசிசத்தை கை ஓங்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையில அவர் உறுதியா இருக்காரு. அதனாலதான் இந்தியா கூட்டணியில நாங்க தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ பாமக உள்ள வருதுல திருமாவளவர்களுக்கு என்ன பிரச்சனை தான் இருக்கு? ஏன்னா இப்போ பொதுவெளியில நீங்க எடுத்துட்டீங்கன்னா தலித் ஓட்டுகளும் வன்னியர் ஓட்டுகளும் சேர்ந்தாலே இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு வழிவகை. அவங்க வந்து இந்த தேர்தல் நேரத்துல அவங்க அப்படி இது மாதிரி நாடகம் எவ்வளவு நாடகத்தை நாங்க பார்த்துட்டோம். திட்டமிட்டு 1990 சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில எங்க தலைவர் எழுச்சி தமிழ் அவர் வந்து இருக்கும்போது தேர்தலில் நிற்கும் போது அவங்க திட்டமிட்டு மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவத்தை குடிசையில கொளுத்துனாங்க. எவ்வளவு இடத்துல இது மாதிரி ஏராளமான சம்பவத்தை சொல்ல முடியும். பொன் பறிப்புல இப்ப சமீப 2019 நினைக்கிறேன்,
ஒரு பொன் பரப்புல வந்து எத்தனையோ குடிசைகளை கொளுத்துனாங்க. இனி திருமாவளவனுக்கா ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு கைய வெட்டுனாங்க. எவ்வளவு சித்திரவதை பண்றாங்க. அரை பண்றது இரட்டை கொலை. அது மாதிரி எவ்வளவு சம்பவத்தை பண்ணிக்கிறாங்க. இப்ப தேர்தல் நடத்த நாடகம் ஆடின நாங்களும் வந்து அவரு கூட திருமாவளவன் கூட நாங்க இருக்கிறோம். ஏன்னா திருமாவளவன் இல்லாத தமிழ்நாட்டு அரசியல எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் பார்த்தோன்னா அனைத்து தமிழ் உலகத்தை சத்தியிலும் செய்து அரசியல் அனுபவம் பெற்றவர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயாவோடது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சரி, ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி போன்ற எல்லா அரசியல் தலைவர்களும் தமிழ் இலங்கையில படுகொலை அந்த சம்பவத்துக்கும் திருமாவளவன் வந்து நீண்ட நெடுக்காலமாக போராட்டம் பண்ண மிகப்பெரிய ஒரு போராளி. ஒரு அரசியல் செல்வாக்கு பெற்றவர், ஒரு போராளி தலைவர், தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அப்ப இவரு கூட நாம போனா நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் சொல்லிட்டு தான் இப்ப நேற்று தினத்துல கூட பாமக இருக்கக்கூடிய அந்த அருள் எம்எல்ஏ அவர்கள் எங்க தலைவரை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு. நாங்க நட்புணர்வு தான் இருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க ராமதாஸ் அவர்கள் பெறாத பிள்ளைதான் இவரு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நாங்க எப்பவுமே நாங்க வந்து அதுக்கு வந்து ஆசைக்கு மயங்கிடாத ஆள் கிடையாது. ஏன்னா எத்தனையோ நபர்கள்லாம் வந்து எழுச்சி தலைவர் எங்க தலைவரை வந்து கூப்பிட்டாங்க. ஆனா விலை போகாத ஒரு தலைவர் தான் எங்க எழுச்சி தலைவர். கொண்ட கொள்கையில வந்து துளியும் பின்வாங்க தடம் மாறாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரே ஒற்றை பெருந்தலைவர் எழுச்சி தலைவர் அவர்கள் தான். இப்போ திமுக கூட்டணியில காங்கிரஸ் ஒரு பக்கம் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஒண்ணு எழும்பிருச்சு. இப்போ விசிகாவுடைய நிலைப்பாடு அப்படி இருக்குமா? ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு கேட்குமா? கண்டிப்பா கேட்போம் தோழர். அதாவது ஒரு கட்சி கூட்டத்துல அப்பயே எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, எந்த போராட்டம் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றோம், ஆட்சி அதிகாரத்துல வரும்போது நாங்க கண்டிப்பா வந்து தேர்தல் வெற்றி பெற்ற பின்பு தலைவர் கண்டிப்பாக ஆட்சியில் அதிகாரம் கேட்போம் தோழர். ஆனா திமுக தரப்புல இருந்து ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு தரமாட்டோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாருல, ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஆட்சியில அதிகாரத்துல. அதாவது திமுக வந்து இப்ப ஐயா முதல்வர் ஐயா பாத்தீங்கன்னா அவரை வந்து நாங்க வந்து விரும்புறோம். ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மதவாத சக்தியும் சனாதன சக்தியில வந்து காலூன்றக்கூடியது, அது மதத்தின் பேரால மக்கள் பிளவுபடுத்தக்கூடாது சொல்லிட்டு அவர் துடிதான் நிக்கிறாரு. ஏன்னா பெரியார் கொள்கையிலும் அண்ணா வழியிலும் வந்து நாங்க கொள்கை நிக்கிறாங்க. ஆனா திமுக இருக்கக்கூடிய சில சாதி வெறியர்கள், உண்மையாக சொல்ல போனா சாதி வெறியர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இத்தகைய மனப்போக்கில் தான் இருக்காங்க. அவர்கள் தான் நாங்க வந்து கண்டிக்கிறோம், அவர்களை நான் வந்து எதிர்க்கிறோம். ஆனா இதையே ஒரு காரணம் காட்டி திமுகக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படக்கூடாது சொல்லிட்டு தான் அவங்க உயர்ந்த நல்லெண்ணத்தோட சில இதெல்லாம் நாங்க வந்து கடந்து போயிட்டு கொண்டு. இப்போ நான் இப்படி கேக்குறேன், நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு கேட்போம் அப்படின்றீங்க, திமுக தரப்புல இருந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது தாவேக்கா தரன்னு சொல்றாங்கல்ல ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு, ஏன் அவங்க கூட கூட்டு நிக்க கூடாது? அவங்க வந்து அதாவது கொள்கையில பதறத்தோட அரசியல் பற்றி தானே புரிதல் இல்லாதவங்க, ஒரு தேர்தலை சந்திக்காதவங்க, சும்மா வேண்டுமென நாங்க செயல்கள் கூட்டம் அப்படி இப்படின்னு அவங்கள பிரகடனப்படுத்துறாங்க மக்களை மத்தியில. ஒரு ஒரு சம்பவம் குற்ற சம்பவம் நடந்தா எதுவுமே வந்து களத்துல இறங்கி போராட மாட்டாங்க, அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டாங்க, அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை எடுறதுக்கான ஆள் அதில் கிடையாது தோழர். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நாங்க வந்து ஆட்சியில் அதிகாரத்தை வரோம். ஏன்னா மக்கள் மத்தியில வந்து அவங்க வந்து புகழ்பெற்ற நடிகரா இருக்கிறாங்க, அதனால வந்து செல்வாக்கு இருக்குது, அதை வச்சு நாங்க வந்து தேர்தலை பிடிப்பு. இதுக்கப்புறம் தானே தாவேக்கா ஒன்னொன்னா கத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா பிறந்த குழந்தை உடனே வந்து தவழ்ந்துறாங்க. அவங்க வந்து ஒரு பால்வடி கத்துன்னு வராங்க. அது வந்து முக்கியமாக வந்து களத்தில் நிக்கிறோம்ல, போகும்போது தெரியுப்பா ஆட்சியில நாங்க வந்து முதலமைச்சரா வரோம்னு ஆசைப்படுறவங்க, நாங்க ஆட்சியில எங்க கூட வரவங்களுக்கு ஆட்சியில வந்து அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் சொல்றவங்க, அவங்க நிலப்படை என்னன்னு தெரியும்ல. இப்ப திருப்பரங்குன்ற சம்பவம் நடந்துச்சு, அதை கண்டிச்சு வந்து தாவேக்க போராட்டம் பண்ணுமா இல்லையா? அதாவது சமத்துவ கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை சும்மா ஒப்புக்கு நடத்தினாரு. அதுல வந்து கிறிஸ்துவர் ஏராளமான பாதிக்கப்பட்டாங்க, கிறிஸ்துவ சபைகள் பாதிக்கப்பட்டது. வந்து வட இந்தியாவெல்லாம் பார்த்தோன்னா எவ்வளவு வன்முறை சம்பவம் நடந்துச்சு, அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்ல, ஏன் நடத்தல? ஆனா விசிக நாங்க நடத்தணும். அத போல வந்து அவங்க சொல்றதெல்லாம் சும்மா கபடுதான் தோழர். இப்போ ஒருவேளை பாமக திமுக கூட்டணியில வந்துட்டா விசிக இருக்குமா இருக்காதா தோழர்? அதாவது எங்க தலைவருடைய நிலைப்பாடு தான் இது. எங்க தலைவர் வந்து எப்போ 30 வருஷத்துக்கு மேலவாக வந்து சிதறி கிடந்த மக்களை வந்து எங்கெல்லாம் ஒன்றா இணைஞ்சு அரசியல் அதிகாரத்தை நோக்கி சொல்லணும்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் அயராம போராடி வர்றாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து உடல் வலிக்காக ஓய்வெல்லாம் போராட்டம் காரணத்தினால உடம்பு வலிப்பட்டு பெங்களூர்ல சிகிச்சை பெற்றாரு. அதனால அவரு ஒற்றை சொல்லுங்க நாங்க எல்லாம் கட்டுப்படும் தோழர். ஆனா அந்த அத்தகைய நிலைப்பாடு வராது தோழர். அவர் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சொல்றாங்க இதுவே இந்த பாமக வந்து யார் கூட தான் இருக்கு, அதுவே சரியான முடிவு ஏற்படாம இருக்குல்ல. ஏன்னா அவங்க வந்து அதிமுக கூட போயிட்டாங்க தோழர். அவர் பையன் வந்து அதிமுக கிட்ட போயிட்டாரு. இப்ப பையன் தேர்தல் ஆணையத்துல என்ன பட்டிருக்கு, அது சின்ன கரெக்டா யார் கூட இருக்கு அவங்க டிசைட் பண்ணல. ஏன்னா டெல்லி கோர்ட் வரைக்கும் போயிட்டு அது தடை பூசல இருக்குல்ல, அவங்களுக்கு கூட சரியான நிலைப்பாடு எதுவும் நம்ம இதை வச்சு நம்ம பேச முடியாது. சரி, நான் அதுக்கு இப்போ ஒருவேளை திமுக கூட்டணியில பாமக வந்துருச்சு, ஒருவேளை இப்போ ஐயா திருமாவளவன் அவர்களும் தமிழ்நாட்டு நலன் கருதி பாசிசத்தை உள்ள விட்டுற கூடாது அப்படின்றதுக்காக திமுக கூட்டணியில இருந்து நாங்க செயல்படுவோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்களுடைய மனநலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாமக
விசிகா இணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இல்ல தோழர், ஒருபோதும் இல்ல தோழர். ஒருபோதும். அவங்க வந்து இந்த தேர்தல் நேரத்துல சொல்றேன், அவங்க திட்டமிட்ட நாடகம் இவங்கலாம். அவங்க வந்து திட்டமிட்ட நாடகம், பணப்பெட்டிக்காக வந்து அவங்க சில நிலைப்பாடெல்லாம் மாத்துவாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. இப்ப கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, மதசார்பற்ற அந்த இதிலே வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த அடிப்படையில தான், அந்த கொள்கை அடிப்படையில தான் நாங்க அந்த கூட்டணியில இயங்கின்னு வரோம். அவங்க வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா இப்ப என்டிஏ கூட்டணி இந்த பக்கம் எல்லாருமே கடிச்ச மாதிரில இல்ல. இப்போ அன்புமணி உள்ள வந்துட்டாரு, டிடிவி தினகரன் உள்ள ஆமா வந்திருக்கிறாரு, தோழர். ஜி.கே. வாசன். இப்ப நிறைய பேரு இந்த கூட்டணி கொஞ்சம் பழைய மாதிரியே வந்துட்டு வருது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டி தரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல தோழர். அவங்க ஏன்னா இப்ப இதே டிடிவி தினகரன் கூட சொன்னாங்க, நாங்க வந்து இபிஎஸ் வீழ்த்துற வரைக்கும் நாங்க ஓட மாட்டோம். நாங்க வந்து உறங்க மாட்டோம். நாங்க வந்து அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க தூக்கு மாட்டி இருந்துக்கலாம். அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி இப்படிலாம் வந்து ஒரு கொள்கை நிலையெல்லாம் ஒரு பதற போல வந்து அவங்க அடிக்கடி நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல தோழர். நாங்க வந்து இப்ப மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில கூட பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி எங்க கூட்டணி வலுவா தான் இருக்கு. இடதுசாரிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்லாமிய முஸ்லீம் அமைப்பு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமல் இருக்கிறாங்க. மக்கள் நீதி இது இருக்கு. காங்கிரஸ் இருக்கு. எல்லாவற்றும் அழகா விடுதலை சிறுத்தைகள் நாங்க இருக்கிறோம். அதனால வந்து நாங்க வந்து எங்க கூட்டணியும் வலுவாக தான் இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி எங்க கூட்டணியும் வலுவாக இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் இதே இபிஎஸ் வீழ்த்துவோம், துரோகத்தை வீழ்த்துவோம், இபிஎஸ் ஓட கூட்டணி வைக்கிறத விட நம்ம வந்து மாண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா இப்போ வந்து அவருடைய நிலைப்பாடு கூட்டணிக்குள்ள போயிட்டாரு. இதே நிலைப்பாடு பாமக, விசிகா, திமுக கூட்டணியில இணைய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பு இருக்காது தோழர். அப்படி வந்து அதான் சொல்றேன் தோழர். அப்படி 90% அது மாதிரி வாய்ப்பு இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது எங்க தலைவர் தான் முடிவு எடுப்பாரு. ஆனா இது போல நடந்தது கிடையாது. உங்க தலைவர் முடிவெடுத்துட்டார். தமிழ்நாட்டு நலன் கருதி இங்க பாசிசத்தை உள்ள விடக்கூடாது, மதவாதத்தை உள்ள விடக்கூடாது அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக இந்த கூட்டணியில பாமக இடம்பெறுது, விசிகாவை இடம்பெறுது. உங்க தலைவர் சொல்லிட்டாருன்னா, இல்ல நான் கேக்குறது என்னன்னா, உங்க தலைவர் அப்படி சொல்லிட்டாருன்னா கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்களின் மனநிலைமை எப்படி இருக்கும்? இணைந்து செயல்படுவீங்களான்னு தான் நான் கேக்குறேன். இணைந்து செயல்படும். நாங்க வந்து சமரசமாக மாட்டோம் தோழர். நீங்க சமரசமாக தேவையில்ல. தேர்தலுக்காகவது இணைந்து செயல்படுவீங்களா? இப்போ மேல்மட்ட தலைவர்கள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டு நலன் கருதி நாங்க கூட்டணியில ஒரே அணியில இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விசிகா தரப்புல இருந்து வந்துட்டா உங்களுடைய மனநிலைமை வாய்ப்பே இல்ல தோழர். ஏன்னா இப்ப அவங்களோட காடுவெட்டி குரு அவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய மகன் கூட ஒரு கட்சி புதுசா ஆரம்பிச்சிடறாங்க. அவங்கள போல வந்து பாமக இல்லாம வேற கட்சிகள் அவங்க திமுகக்குள்ள வந்தா யாரு தோழர்? இப்போ காடுவெட்டி குரு அவங்களுடைய மகள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க திமுக கூட்டணிக்குள்ள வந்தா தோழர் அதான் வந்து அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா இணையல. அதிகாரப்பூர்வமா இணையல. ஆனா கூட்டணிகள்ன்றது வந்து நெருக்கத்துலதான் வரும். அப்படி ஒரு வேளை வந்துட்டா தோழர் அது தேர்தல் நேரத்துல எங்க தலைவர் தான் முடிவு எடுப்பாரு. நம்ம இப்பயே சொல்ல முடியாது தோழர் அத. சரி, ஓகே. அது உங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடு, அது விட்டுருவோம். அடுத்தது ஆதவர்ஜனா என்டிஏ கூட்டணியை வச்சு ரொம்ப விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? அவங்க வந்து அவங்களும் கூட்டணிங்க வந்தா நாங்க வந்து ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் அப்படிதான். அவங்க கூட்டணிக்கு யாருன்னா வரமாட்டாங்களா? அவங்க தாவிக கூட கூட்டணி வரமாட்டாங்க அப்படிதான் இத்தகைய இது விமர்சனம் பண்றாரு. அது வந்து நம்ம வந்து அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே கொள்கை இல்லாத கூட்டம் தோழர். அவங்க சொன்னாங்கல்ல, நாங்க வந்து அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம மூளை இல்லாதவங்க, அவங்க தலை இல்லாதவங்க அப்படிதான் விமர்சனம் பண்ணாரு. அதே போல நாங்க சொல்றோம், அவங்கள வந்து சும்மா வாய் வக்கடா வந்து வீரா பேசுறாங்களே ஒழிய அவங்களுக்கு சரியான நிலைப்பாடு கிடையாது. அதே ஆதவத்தினா விசிகால இருந்து வந்தவர் தான். அதான் தோழர், அதுதான் சொல்றேனே. அவங்க வந்து எங்க தலைவருடைய பேச்சு கட்டுப்பட்டாம தான் அங்க போனாரு. அது அவரு பேரே வந்து அவங்க கட்சியிலே ஏகப்பட்ட ஊழல் நடக்குது. பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க, லாட்டரின்னு சொல்லிட்டு அவர் பேர்ல வந்து மாமனார் சொத்து எல்லாம் வாங்குறாரு. நாங்க எங்க கட்சியில அப்படி இல்ல தோழர். இல்ல விசிகாவிலே நிறைய பேர் வந்து கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்றாங்க, மணி லாண்டரி எல்லாம் பண்ணிருக்காங்க, நிறைய வழக்குகள் வந்திருக்கு. அதான் தோழர், வேண்டுமென அவதூறு சுமக்குறாங்க தோழர். அது சரியான ஆதாரம் எல்லாம் இல்ல தோழர். எங்க கட்சியில எங்க தலைவரும் அப்படிப்பட்ட ஆளுல வந்து இடைநீக்கு தான் செய்வாரு. கட்சியில வந்து வேணாம் அப்படிதான் வந்து எவ்வளவு இடத்துல சொல்லிருக்காரு தோழர். மக்கள் மத்தியில விசிகாவும் ஒரு கழகம் கெட்ட பேரை ஏற்படுத்தும் சொல்லிட்டு அப்படி ஒரு சில தீய சக்தி எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, என்டிஏ கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் உடம்பு மட்டும் தான் இருக்கு, மூளை இல்ல அப்படின்றாரு. ஒருவேளை கூட்டணிகளை இருக்கிறவங்க யாருக்கும் மூளை இல்லையா? இதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிற தோழர். நாங்க வந்து வலிமையாக இருக்கிற இந்திய அளவுல வந்து எங்க முதல்வர் ஐயாவை வந்து பாராட்டுறாங்க. அதே மாதிரி எங்க தலைவர் அந்த கூட்டில அங்க வைக்கிற எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பார்த்தோன்னா இந்தியாவையும் தாண்டி அகில உலக அளவுல வந்து தலைவரை வந்து பாராட்டுறாங்க. தமிழ் பேராளமை விருது பாராட்டி விருது கொடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமையாக உள்ள தலைவர்கள்லாம் இருக்கிற கூட்டணி தான்
இந்த ஜனநாயக இந்திய கூட்டணி. ம். ஆக அத வந்து அவருக்குதான் மூலம் இல்ல தோழர். அவருக்குதான் சரியான அரசியல் அனுபவம் இல்ல. அவர் வந்து எதுவுமே தெரியாம பால்வாடி குழந்தை போல உளறிக் கொண்டிருக்கிறார். அத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் தோழர். இப்போ விஜய் அவர்கள் சொல்லி ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மாநாடுல சொன்னாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. யாருமே கூட்டணிக்கு வரப்பாடு கிடையாது. ஆமா தோழர். அவர் வந்து ஒரு சிறு குழந்தை, ஒரு பால்வாடி போல தோழர். நாங்களாம் காலாகாலமா வந்து அந்த பிரச்சனைக்கும் அடக்குமுறை, ஒடுக்குமுறை, என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வந்து அதை எதிர்த்து போராட்டம் பண்றோம். இலவச வீட்டு மனா கேட்டு போராட்டம் பண்றோம். எத்தனையோ இப்போ தலைவர்லாம் வந்து சிறைச்சாலையில இருந்துக்கிறாங்க மக்கள் உரிமைக்காக போராடி. எத்தனையோ கொடுமைகள் நடக்குது. ஆனா அவங்க வந்து இப்ப வந்து வெறும் சினிமா செல்வாக்க வச்சுன்னு வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டா நாங்க வந்து அவங்க கூட வேலை செய்யணுமா தோழர்? அவங்க கூட கூட்டணிக்கு போகணுமா? ம். அது ஒருபோதும் நடக்காது தோழர். அப்போ திமுக கூட்டணியிலே 5 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் நீங்க அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணீங்க. தோழர் சீட்டுக்கும் நோட்டுக்கு இல்ல தோழர். நாங்க வந்து அதாவது தேர்தல் களத்துக்கு வராத முன்பே 1990 கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்து தேர்தல் காலத்துக்கு வராமலே எங்க தலைவர் நாங்க வந்து வேலை செஞ்சோம். ம். ஏன்னா இந்த தலித் மக்களுக்கு வந்து விடுதலை வேணும். அவங்க வந்து அரசியலமைப்பாக வந்து நடக்கிற அநீதிகளை ஒழிக்கணும். அவங்களுக்கு சரியான அரசியல் அதிகாரம் விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு நாங்க அப்படி தேர்தல் காலத்துக்கு வராமலேயே தேர்தல் பாதை, திருடர் பாதை, ம். பாராளுமன்ற பன்றிகள் அது மாதிரிலாம் வந்து நாங்க விமர்சனம் பண்ணி இருந்தோம். அப்ப வந்து எங்களுக்கு தேர்தல் வந்து ஒரு இது கிடையாது. நாங்க யாரை எதிர்க்கிறோம்? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். சாதகமா யார போராடுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கூட்டணியில் வச்சுட்டு இருக்கிறோம் தோழர். இந்த சீட்டுக்கு நோட்டுக்கு நம்ம எப்பவுமே வந்து அதை கண்டிச்சு நாங்க வந்து நீங்க போறது ஆள் அப்போ இந்த கிடையாது. சராசரியான ஆள் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில விசிக இரட்டை இலக்கணோட சீட் கண்டிப்பா தோழர். இரட்டை இலக்கில அது வந்து தேர்தல் நேரத்துல தான் ஒருவேளை குடுக்கலன்னா கொடுப்பாங்க தோழர். குடுக்கலன்னா அதாவது நாங்களும் அது கண்டிப்பா தோழர். கண்டிச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். வெளியே வந்துடுவீங்களா இல்ல அங்கேயே இருப்பீங்களா? அது நாங்க எங்க தலைவருக்கு அழுத்து கொடுப்போம். எங்க தலைவர் அப்படி வந்து எடுக்க மாட்டார் தோழர். ஏன்னா நாங்க வந்து கடந்த காலத்துல பார்த்தா தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரம் வாங்காம இருந்தோம். நிரந்தர நமக்குன்னு தேர்தல் ஆணையம் வந்து நீங்க சின்ன இன்னைக்கு வந்து நாங்க அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம். இல்ல சின்னமா நீங்க வாங்கியிருக்கோம். அங்கீகாரம் அதனால வாங்கிட்டீங்க, சின்ன கண்டிப்பா வாங்கிட்டீங்க. ஓகே, அது அப்புறப்பட்ட விஷயம். ஒருவேளை திமுக கூட்டணியில உங்களுக்கு நீங்க கேக்குற சீட் எண் குடுக்கலன்னா சார் விசிக திமுக கூட்டணியில இருக்குமா வெளியே வருமா தான் கேள்வி. வெளியே வந்து தோழர் இலக்க வந்து எங்களுடைய இலக்கு வந்து பார்த்தோன்னா அதிகாரத்தை நோக்கி போனாங்க. வந்து கடந்த காலத்துல இருந்தது வந்து சும்மா 2 சீட்டு, 4 சீட்டு, 6 சீட்டுன்னு ஒதுக்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஆனா வரக்கூடிய தேர்தல் நாங்க அப்படி இருக்க மாட்டோம். எங்க கட்சியினுடைய மாநில பருவம் 2ஆம் கட்ட தலைவர்லாம் எங்க தலைவர்கிட்ட பேசி அது முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பாக திமுக கூட்டணியில எங்க கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரட்டை இலக்குல வந்து சீட்டு கொடுப்பாங்க தோழர். கண்டிப்பா வெற்றி பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல விசிக திமுக கூட்டணியில இருக்குதா இல்ல வெளியே வருதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுடைய நெஞ்சு நாங்க கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப அருமையா பதில் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.